வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வளர்ப்பு பராமரிப்பு திட்டம், ஃபாஸ்டர் கேர்னு சொல்லுவாங்க. வளர்ப்பு பராமரிப்பு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து திருமணமாகி 20 வருடங்கள் 30 வருடங்களுக்கு மேலே குழந்தையே இருக்காது. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசு 55 வயசு அந்த மாதிரி இருக்கும். கணவன் மனைவி 2 பேரோட வயதை கூட்டும்போது வந்து ஒரு 120 மொத்த வயது கூட்டும்போது ஒரு 120 130 அந்த மாதிரி இருக்கும். 110க்கு மேலே இருவரோட வயது கூட்டி 110க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்க வந்து குழந்தைய வந்து அடாப்ஷன் எடுக்க முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு குழந்தைய வளர்க்க விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த திட்டத்தை வந்து வளர்ப்பு பராமரிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது பெற்றோர் இல்லாத குழந்தைகளை தன்னோட குழந்தைகளாக எடுத்து வளர்த்துட்டு வர்றதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தைய வளர்க்கணும், நமக்கு வந்து குழந்தைங்க இல்லை ஒரு குழந்தை இருக்குது, நம்ம இன்னொரு குழந்தைய வாங்கி வளர்க்க நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு நம்ம யாரை அணுகலாம் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை அணுகி நம்ம வந்து ஒரு மனு கொடுக்கலாம். இந்த மாதிரி பெற்றோர் இல்லாத குழந்தை ஆணோ பெண்ணோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை மென்ஷன் பண்ணி கொடுத்து, குழந்தைகள் இருந்தால் எங்களுக்கு கொடுங்க, இந்த மாதிரி பெற்றோர் இல்லாத குழந்தைகள் வந்து இருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மனு கொடுக்கலாம். உரிய விசாரணை பண்ணி நீங்கள் தகுதியான நபராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட மாதிரி ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சரியான வயதில் இருந்தாங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்க வழிவகை செய்வாங்க. இல்லை நீங்கள் இருக்க மாவட்டத்தில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க, குழந்தை வந்து அடுத்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னாலும் உங்கள் மனுவை இங்கேருந்து ஃபார்வர்ட் பண்ணி பரிசீலனை பண்ணி அங்கேருந்து குழந்தைங்களை கூட எடுத்துக்க வழிவகை செய்வாங்க. அதனால் நமக்கு குழந்தை வேணும், நம்ம ஒரு குழந்தைய எடுத்து வளர்க்க விரும்புகிறோம் அப்படின்னா வயது வந்து ஒரு தடை இல்லை. அதாவது வளர்ப்பு பராமரிப்பு திட்டத்தின் கீழே ஒரு பெற்றோர் இல்லாத குழந்தையை எடுத்து நம்ம வளர்க்கலாம். அவங்களுக்கும் ஒரு பெற்றோரோட அன்பு பாசம் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை இருக்கும். அதனால் யாராவது வந்துட்டு திருமணமாகி எங்களுக்கு 20 வருடம் 30 வருடங்களாக குழந்தைகளே இல்லை, நம்ம வந்து ஒரு குழந்தைய வளர்க்க விரும்புகிறோம் அப்படின்னாலும், இல்லை நமக்கு வந்து குழந்தைகள் இருந்தாலும் இன்னொரு குழந்தைய எடுத்து வளர்க்க விரும்புகிறோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எந்த பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கீங்களோ விருப்பம் இருந்தால் அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலரை அணுகி நீங்கள் முறையாக ஆலோசனை கேட்டு மனு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மனுவை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தேவையான குழந்தைய வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. குறிப்பாக 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளே வந்து வளர்ப்பு பராமரிப்பு திட்டத்தின் கீழ் பெற முடியும். இதை பற்றின தகவல் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உடனடியாக தகவல் என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.